ரொம்ப வந்து ஹைட் கம்மியாக இருக்கணும், ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கணும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப வெயிட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த யூரோ ப்ளஷர் ப்ளஸ் இது வந்து ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஸ்கூட்டர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ப்ளஷரோட கீ வந்துருக்கு. இன்றைக்கி இந்த ஸ்கூட்டரை நம்ம ரியல் டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது, இதோட பிரேக்கிங் எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்கூட்டரோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஜிட்டல் அனலாக் ரெண்டுமே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பீடோமீட்டர், இது ஃபியூல் கேஜ், எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் அது எல்லாமே காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் லோ ஃபியூல் இண்டிகேட்டர், சைடு இண்டிகேட்டர். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டு போட்டிங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரியல் டைம் நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆக்சிலேஷன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைடாக போகுது. அரௌண்ட் இது வந்து 110cc ஸ்கூட்டர் இல்லையா. ஜஸ்ட்டு ஒரு ஆக்சிலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடுதே சொல்லலாம் ஸ்கூட்டரை. ஸோ இந்த ஸ்கூட்டரில் பொறுத்தவரையே நம்ம வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டு, ரொம்ப ஒரு ஸ்மாலான ஸ்கூட்டர் சொல்லலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் அவங்களுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். ரொம்ப வந்து ஹைட் கம்மியாக இருக்கணும், ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கணும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப வெயிட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த யூரோ ப்ளஷர் ப்ளஸ் இது வந்து ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்கூட்டர் ரொம்ப பெரிய ஸ்கூட்டரில் ரொம்ப சின்னதாக அழகாக காம்பேக்டாக இருக்கும். சிட்டிக்குள்ளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல ரொம்ப ஈஸியாக டிராஃபிக்கில் நீங்கள் அழகாக பூந்து போகிறதுக்கு அழகாக வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரையும் நல்லாவே இருக்குது. வைப்ரேஷன்ஸ் அந்தளவுக்குலாம் இல்லை, ரொம்ப ஒரு பட்டர் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ யூரோ பிராண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண இந்த ஸ்கூட்டர். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூரோ ப்ளஷர்ன்ற ஒரு ஓல்டு ஸ்கூட்டர் இருக்குது. இது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண யூரோ ப்ளஷர் ப்ளஸ், சரிங்களா. ப்ளஸ்ன்றது லேட்டஸ்ட் ஸ்கூட்டர். இது இல்லாமல் யூரோ ப்ளஷர் ப்ளஸ் எக்ஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கூட்டர் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். இந்த ஸ்கூட்டர் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்கூட்டர் பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்கூட்டர் பொறுத்தவரையும் ஓட்டுறதுக்குன்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஈஸி டு ஆக்சசபிளாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா ஸோ நீங்கள் ஆக்சிலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து அதோட ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு குயிக்கான ஒரு ஸ்கூட்டர் சொல்லலாம், நம்ம ஓட்டலாம். ஸோ இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்கூட்டர் பொறுத்தவரையே ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஸ்கூட்டர், ப்ளஸ் வந்து ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளான ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ரொம்ப ப்ரைஸ் ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் இந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி ஓட்டணும், ஒரு ஸ்கூட்டர் கற்றுக்க போகிறேன், இப்போ தான் நான் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறேன் அப்படின்னா கூட இந்த ஸ்கூட்டர் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கூட்டர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்கூட்டர் பொறுத்தவரையும் ஒரு 110cc அப்படின்றனால உங்களுக்கு மைலேஜும் வந்து ஒரு நல்லாவே தரும். அரௌண்ட் ஒரு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டு அப்படின்றனால உங்களுக்கு ஈஸியாக வந்து கொடுக்கும். ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து இன்றைக்கி வந்து டே பை டே அவங்க லைஃப்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ரோட்டில் நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்துருப்போம். நல்லாவே இருக்குது ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸுன்னு பொறுத்தவரையே. இந்த ஸ்கூட்டரில் பிரேக்கிங் பொறுத்தவரையே ரொம்ப பெரிய பிரேக்கிங்கில் இல்லை டிஸ்க் பிரேக்லாம் கொடுக்கல. ரொம்ப உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் ட்ரம் பிரேக் தான், நம்மளுக்கு ரியரும் வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரோடு இல்லாத இடத்துல ஓட்டி பார்க்கலாம். இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பொறுத்தவரையே இந்த ஸ்கூட்டரில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்டு ரியர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்லாம் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுக்கவே இல்லை, சரிங்களா. முன்னாடி வந்து ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப பெருசாக ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப காம்பேக்டாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ன ஸ்கூட்டரில் கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்.
ஓட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பொறுத்தவரை ரொம்ப குயிக்காக இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டேர்னிங் ரேடியஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ லேடிஸ்க்கெலாம் மோஸ்ட்லி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஸ்கூட்டர் பொறுத்தவரையே. அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரோட்லேயே நான் உங்களுக்கு ஓட்டி காட்டினேன் இல்லையா, ஸோ எப்படி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் ரியல் டைமாக ஓட்ட சொல்கிறது தான் நம்மளுக்கு இந்த ஸ்கூட்டரோட ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸ்பீடோமீட்டர் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ரியல் டைம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. என்ன ஸ்பீடில் போகிறோம் அப்படின்றது அனலாகில் காட்டுது. ஸோ ஃபியூல், லோ ஃபியூல் இப்போது இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. ஸோ அதனால் லோ ஃபியூல் காட்டுது. நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா இந்த இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கூட நிறைய வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம திருப்பி பேக் டு ரோடுக்கு வந்துட்டோம். ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரையும் நம்ம பார்க்கலாம். பிரேக்கிங் பொறுத்தவரை இந்த வெஹிக்கில் வந்து உங்களுக்கு காம்பி பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேக் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கிட்டிலேருந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான பிரேக்கிங் வந்து கொடுக்கும் இந்த பிரேக்கிங் பொறுத்தவரையை. ஸோ நான் வந்து டாப் ஸ்பீடு ஓட்டலை இந்த வாட்டி. ஏன்னா இந்த டாப் ஸ்பீடு ஓட்டுறதுல இங்கே ரோடு இல்லை. ஸோ அதனால் ரியல் டைம் ரைட் ரிவ்யூ, இந்த ஸ்கூட்டரை ஓட்டி ரைட் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஓவராலாக வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோட ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், இன்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 கைஸ்.